ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு, அது நம்ம எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, சின்னவங்க பெரியவங்க, மிடில் கிளாஸ் பணக்காரங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒருத்தராவது எதிரி இல்லை அப்படின்னா தான் ஆச்சரியம். ஏன்னா எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை தான். இருந்தாலுமே எதிரி அப்படின்றது யாருக்கும் இருக்கக்கூடாது. இதில் ரொம்ப ரொம்ப கொடூரமான எதிரிகள்லாம் கூட இருப்பாங்க. அவங்க நீ வாழவே கூடாது, ஒன்று நான் அழிச்சு கட்டியே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரியக்கூடிய எதிரிகள்லாம் இருப்பாங்க. இதுலேயும் சில பேர் பில்லி சூனியம் ஏவல்னு இந்த மாதிரி மாய மாந்திரீக விஷயங்களில் போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அந்த மாய மாந்திரிகத்தால் சிக்கி தவிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக எதிரி பிரச்சனை. நம்ம எந்த ஒரு தப்புமே செய்யலை, ஆனால் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கோம். எதிரிகள்லாம் தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்காங்க அப்படின்றவங்க எல்லாருமே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை தாண்டி வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுத்துட்ருப்பாங்க. அதை நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. உங்களை பிளாக்மெயில் அந்த மாதிரி த்ரெட்னிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கு கூட இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். பொதுவாகவே முருகப்பெருமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரனை வதம் பண்ணுறதுக்காகவே ஜனனம் எடுத்தவர் தான். எதிரி, கடன், நோய் இது எல்லாமே செவ்வாய்க்குரியது. செவ்வாய்க்குரிய தேவதைன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். ஸோ நம்ம முருகப்பெருமானை வழிபடும் பொழுது எதிரி பிரச்சனை நிச்சயமாக இருக்காது. தினசரி நீங்கள் முருக வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. அதோடு கூட நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் செய்யுங்க. ஒரே ஒரு துளி விபூதி எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய கட்டை விரலாலையும் நடு விரலாலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதை அப்படியே உங்கள் கைகளில் வச்சுக்கிட்டு கந்த சஷ்டி கவசத்தில் வரக்கூடிய கட்டு கட்டு கதறிட கட்டு, முட்டு முட்டு முளிகள் பிதுங்கிட, செக்கு செக்கு செதில் செதிலாக, சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு, குத்து குத்து கூறுவடி வேலை, இந்த வரிகளை மட்டும் ஒரு 6 முறை மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுக்கோங்க. உங்களுடைய எதிரிக்கு உங்கள் நினைப்பே வரக்கூடாது. உங்களுக்கு தீங்கு பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வரவே கூடாது. உங்களை விட்டு சுத்தமாக ஒதுங்கிடணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வரிகளை சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க. அவர் இருக்கக்கூடிய, அதாவது அவருடைய வீடு இருக்கக்கூடிய திசை எது உங்களுக்கு அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அந்த திசை பார்த்து காற்றுல ஊதி விட்டுருங்க. இல்லை திசையெல்லாம் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, காற்றுல நீங்கள் ஊதி விட்டாலே போதும். தினசரி இதை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ தயங்காமல் இது தாராளமாக பண்ணுங்கள். கந்த சஷ்டி கவசத்தில் வரக்கூடிய முக்கியமான வரிகள் அதி அற்புதமாக வேலை செய்யும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.